ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில ஒரு ஞானியை சந்திக்க பக்தர் ஒருத்தர் போயிருக்காரு. அப்போ அந்த ஞானி சொல்றாரு, வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்ல நீ சிங்கம் மாதிரி செயல்படு, ஆனா நாயை மாதிரி செயல்படாத அப்படின்னு சொல்றாரு. இந்த சுருக்கமான அறிவுரையோட உள்ளர்த்தம் அந்த பக்தனுக்கு அப்போதைக்கு புரியல. அவனே அந்த ஞானி கிட்ட விளக்கம் தர சொல்றான். அப்போ அந்த ஞானி சொல்றாரு, ஒரு சிங்கத்து மேல அம்பு எய்யப்படும் போது அது அந்த அம்பு பொருட்படுத்தாம அதை எய்தினவ மேலதான் பாயும். ஆனா அதுவே ஒரு நாய் மேல எதையாவது கொண்டு எரியும் போது அது வீசி எறியப்பட்ட பொருளை நோக்கி தான் ஓடுமே தவிர அதை எரிஞ்சவனை பத்தி கவலைப்படாது. சோ இந்த குட்டி ஸ்டோரியில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலயும் இப்படிதாங்க, கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நேரும் போது சிங்கம் மாதிரி அதை பத்தி கவலைப்படாம அதை நமக்கு கொடுத்த இறைவனை பத்தி நினைக்கணும். பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழியையும் மன வலிமையையும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். அதை விட்டுட்டு நாயை மாதிரி பிரச்சனைகள் பின்னாடியே ஓடக்கூடாது அப்படின்னு ஞானி சொல்லி தெளிவுபடுத்துறாரு.